சபரிமலைக்கு 42 நாள் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் 18 படி நம்ம ஏறணும்னா இருமுடி நமக்கு கண்டிப்பாக வேணும். இருமுடி இல்லாமல் 18 படியை ஏற விட மாட்டாங்க. ஸோ இந்த இருமுடினா என்னது முதல்ல? ஸோ ஒரே கிளாத்தில் 2 பேக்கெட்டான ஒரு துணி பையத்தை நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருமுடி தூக்கி நம்ம தலையில் வைக்கும்போது 2 பகுதியில் இருக்கும். அதாவது முன்முடி பின்முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்முடியில் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது நெய் தேங்காவாக இருக்கட்டும். இந்த நெய் தேங்காய் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பேசி ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் அரிசியாக இருக்கட்டும், காணிக்கை பொருட்களாக இருக்கட்டும், சந்தனம், மஞ்சள், இந்த மாதிரியான பொருட்கள். பின்முடி வந்து நம்ம டிராவல் பண்ணுறப்போ நமக்கு தேவையான அரிசியாக இருக்கட்டும், காசு பணமாக இருக்கட்டும். இந்த இந்த இருமுடி எடுத்துகிட்டு போனது ஐயப்பன் தான். ஐயப்ப அவதாரம் எடுத்ததுக்கான காரணமே மகிழ்ச்சியாருக்கு கொள்றது தான். ஸோ அது முடிந்ததுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்கு போறாரு தவம் பண்ணுறதுக்காக ஐயப்பன். ஸோ அவங்க வீட்டில் இருந்து கொடுத்து விடுறாங்க. நம்ம இப்போ இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த முன்முடியை வந்து புண்ணிய பை அப்படின்னு சொல்லுவாங்க, பின்முடியை வந்து பாவ பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம பாவத்தை போய் அங்கே கொட்டிட்டு புண்ணியத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம புண்ணியத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா வந்து நம்ம திரும்ப வரும்போது நமக்கு கோயிலில் இருந்து நெய்யும் அரிசியும் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே வழக்கம்.